ஹரி ஓம். வணக்கம். சிந்திக்க சில துளிகள். இன்று தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் மராத்தியில் எழுதியிருக்கும். மகாராஷ்டிரா மன்னர்கள் காலத்தில் இருந்து கூட சில பேர் அங்கே தலைமையேற்று இன்றைக்கும் மகாராஷ்டிரா மராத்தியர்களுக்கு தான் முதல் பூஜை என்றெல்லாம் சொல்லுவார்கள். நம்ம சீமானை போல தமிழ் என்ன சொல்கிறது, தமிழ் தேசியம் சொல்பவர்களெல்லாம் அது எப்படி மராத்தியக்காரனுக்கு ராஜராஜ சோழன் கட்டிய கோயிலுக்கு மராத்தியக்காரனுக்கு எதுக்கு அப்படின்லாம் முன்னுரிமை என்றெல்லாம் பேசுவார்கள். அது ஏன் அப்படின்னா, ஒரு காலத்தில் பீஜப்பூர் சுல்தான் தென் திசையிலும் வடபாரதம் முழுக்க அவுரங்கசீப் காலடியில் இந்த நாடு இருந்தது. நாடு முழுக்க இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்போது மராத்தியில் மலைப்பிரதேசத்தில் தோன்றிய சிவா என்ற வீர சிவாஜி மகாராஷ்டிராவிலிருந்து தெற்கே தஞ்சாவூர் வரை புலிக்கொடி நாட்டி இந்த தேசத்தை பிடித்து பீஜப்பூர் சுல்தானை ஓட ஓட விரட்டி இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரம், இது சிவாஜி ஆளக்கூடிய இந்த மண் இந்து ராஷ்டிரம்னு அறிவித்தான். அப்போத்தான் அவனுடைய பிரதிநிதி இந்த சோழ நாட்டில் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நிரூபித்து அவனுடைய பாதுகாப்பில் இருந்தது. அதனால தான் இன்றைக்கு வரையிலும் அவன் மகராத்தி மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த வரலாறு தெரியாதவர்கள் என்ன வேண்டாலும் பேசலாம். முதலில் நாட்டினுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். மராத்தி, தமிழ், இந்தி இதெல்லாம் முக்கியமில்லை. அன்று வீர சிவாஜி என்று ஒருத்தன் தோன்றவில்லை என்றால் இன்னைக்கு நாமெல்லாம் வேற பெயரில், வேற உருவத்தில், வேற உருவத்தை வழிபட்டு கொண்டிருப்போம். நன்றி, வணக்கம்.